ஆண்டவருடைய ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டீர்கள். ஆகையினால கர்த்தர் உன்னை ஏற்கனவே பரிசுத்தமாக்கி விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருக்குள் நீதிமான். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பாடணும்னா, அழைத்தவரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தமாக்கி விட்டார். அந்த நம்பிக்கையோடு நீ பாடி பாருங்க. உங்க வாழ்க்கையில விசுவாசத்தின் மேல விசுவாசம் வரும், உற்சாகம் வரும், கர்த்தருடைய நன்மை நீங்க ருசி பார்க்க முடியும். எதையுமே நம்ம டவுட்டா பாடக்கூடாது. நான் ஆண்டவரனை ஏத்துக்கிட்டாரா இல்லையா, ஆண்டவரனை நீதிமானா மாத்திட்டாரா இல்லையா தெரியலையே, நான் இப்போ நீதிமானா இருக்கிறேனா தெரியலையே அப்படின்ற ஒரு சந்தேகம் உனக்குள்ள இருந்ததுன்னா அந்த சந்தேகம் விசுவாசத்தை வளர வைக்காது. உன்னை அழைத்தவர், அவர் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்ததுனால தான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அழைத்தவர், உன்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், உன்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் உனக்கு சுகம் உண்டு. கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. ஏன் என்று சொன்னா, அவர் சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தது காரணம் எனக்குள்ள இருக்கிற எல்லா வியாதியும் சரி செய்வதற்காக தான். எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாரு நம்புங்க, அது எல்லாமே சரியாகிறோம்.